ஜிப்சி யூடியூப் சேனல் எனக்கு ஒரு நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்புவனத்தில் ஒரு முக்கியமான மென்ஸ்வியர் பிஸ்னஸ் பண்ணுற அண்ணன் தான் பார்க்க போகிறோம். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக திருப்புவனத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக வந்து இந்த கார்மெண்ட் பிஸ்னஸில் இருந்தீங்க. ஏதாவது என்னென்ன பிரச்சனை நான் அந்த பிஸ்னஸை சந்திச்சிருக்கேன்? நிறையா சந்திச்சிருக்கேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம். வர்ற கஸ்டமருக்கு என்ன சரக்கு வேணுமோ அதை தெரியாமல் சொல்லாமல் அனுப்பிடுறது. பசங்களை கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு தான் அட்டன் பண்ணுறது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இதில் பல தொழிலில் முன்னேறதுக்கு வழி இருக்குது, முடிஞ்சு போகிறதுக்கும் வழி இருக்குது. நம்மளோட உழைப்பு தான் வரணும். கஸ்டமர் என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதிரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது போட்டால் நல்லா இருக்கும் நம்மளே எடுத்து கொடுக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் அவங்க விருப்பத்துக்கு என்ன கேட்குறாங்களோ அதை தகுந்த நம்மளும் எடுத்து கொடுக்கணும். இதுதான் இந்த விஷயம் அதிகமாக நம்ம இந்த நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இது எடுத்து கொடுத்தாப்புல. நல்லா செம்ம ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரமான துணி வந்து பார்த்தீங்கன்னா தரமான விலையில் கிடைக்கும். ஆனால் இன்னொரு தெரியுங்களா அதாவது நிறையா யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸ்குள்ளே இறங்குறாங்க, பல்வேறு விதமான தொழிலில் இறங்குறாங்க. நீங்கள் 10 வருஷம் ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுறது பெரிய விஷயம். 10 வருஷம் வந்து பெரிய விஷயம் இருக்குமா. ஏன்னா வந்து நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு கொடுக்குற சும்மா சின்ன டிப்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம். அது சில பேர் பார்ட்னராக சேர்ந்து ஆரம்பிப்பாங்க, பசங்களாக சேர்ந்து ஒரு 4 பேர் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும்போது அது ஒரு விளையாட்டாகவே ஆரம்பிப்பாங்க. அது ஒரு கான்செப்டே இல்லாமல் இது ஒரு தொழில் அனுபவமும் இல்லாமல் பண்ணுவாங்க. சில பேர் விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்க. அது சில பேர் ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ரெண்ட் கட்டும்போது அதோடைய வேல்யூஷன் அப்போ தான் தெரியும். ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்க கடை உண்மையால் இருந்து என்ன கேட்குறாங்களோ பசங்க எடுத்துக்கிட்டு அது விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் இந்த தொழில். அதை புரிஞ்சு செயல்பட்டால் பக்காவாக ஜெயிக்கலாம். சூப்பர்ண்ணா. ஆனால் வந்து தன்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக சொன்னார். ஆனால் பணத்தை தாண்டி பிஸ்னஸ் தாண்டி உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயம் என்ன? ஏதாவது ஒன்று இருக்குங்க, சும்மா ஜஸ்ட் பண்ணா பிடிச்ச விஷயம் என்ன சொல்கிறேன்? ஏதாவது ஒரு விஷயம், சாப்பாடு ஏதாவது சாப்பாடு நான் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ இந்த ஊரை விட்டு ஏதோ பெங்களூர் பர்ச்சேஸ் போகுது. சரி நான் விரும்பி சாப்பிடுவேன். அங்கே போய் ஒவ்வொரு கடையாக தேடி போய் என்ன ஃபுட்னா பிரியாணி தான். அங்கே பிரியாணி தான். நான்வெஜ்லேயே தான் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது தான். சரி சும்மா ஃபன்னாக கேட்டுக்கிறீங்க. ஆனால் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் வேல்யூபிளான டைம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ வாங்க. ஓகே பக்கத்தில் போ, அப்படி போ. அதே லெஃப்டில் அப்படி நண்பா. இங்கே நிறையா பெரிய பெரிய கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமே இருக்காது நண்பா. நான் பார்த்துருக்கேன் சில கடையெல்லாம் பெரிய 1 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்காது. அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தால் நல்லா ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி பொறுமையாக நல்லா பார்த்துட்டு போகலாம் நண்பா. போதும்.